இந்த அஞ்சலி இத்தன நாளா தப்பிச்சுக்கிட்டு இருந்தா, அது மட்டும் இல்லாம, இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ வந்து ஜெயில்ல பெர்மனன்ட்டா தள்றதுக்காகவும், ஜெயில்லயே வச்சு இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, தீர்த்து கட்டுறதுக்காகவும், அவ்ளோ பெரிய பிளான் எல்லாத்தையுமே போட்டு வச்சிருக்காங்க. ஆனா, அதே சமயம் இங்க இந்த அஞ்சலியால தப்பிக்கவே முடியாது அப்டின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லாம போயிடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல அதாவது நம்ம ஜட்ஜ் இருந்துகிட்டு, அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தீர்ப்பு சொல்லிடுறாங்க. என்னன்னு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கர்ப்பமா தான் இருக்காளா? இல்லையா? அப்டின்றதே டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. அவங்களோட தரப்பு வாதத்துக்காக, அதாவது அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு கேஸ் போட்டிருக்கிறதுனால வேற வழி கிடையாது. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி தான் ஆவணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான் சொல்றாங்க. கடைசியில நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சலியோட வயித்த பார்த்து, "அஞ்சலி உன்னோட வயித்துல குழந்தை இருக்கா? இல்ல குரங்கு இருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில செக் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் உனக்கு டைமு. நான் ஜெயிலுக்கு போறதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா உன்ன பத்தின ரகசியம் வெளிய வரும்போது உன்னோட முகத்த பார்க்கணும். அது மட்டும் இல்லாம எல்லாருமே நீ கர்ப்பமா இருக்கன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சிட்டு இருக்காங்க இல்லையா? எல்லாத்துக்குமா சேர்த்து இப்போ ஒரு முற்றுப்புள்ளிய வந்து பார்த்தீங்கன்னா வைக்க போறேன் அப்டின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு அந்த லாயர் வராம ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா, இலக்கியாவ வெளிய எடுக்கிறதுக்கு அது ஒரு தான் வழி அப்டின்ற மாரி நெனச்சிட்டு இருந்தாங்க. அதாவது முன்னாடியே கேஸ் போட்டிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனையே கிடையாது. அஞ்சலிய அழகா செக் பண்ணியிருப்பாங்க. இப்போ அஞ்சலி அப்படியே ரொம்பவே கொடிக்கட்டு பறக்கிறது மட்டும் இல்லாம, கோர்ட்ல வந்து கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏன்னா, இந்த அஞ்சலிக்கு இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த லாயர் வந்தா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கிராஸ் டாக் வந்து விட்டு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய செக் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதனால இப்போ ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கா. நம்ம கௌதம பார்த்தும், இலக்கியாவ பார்த்தும் கேவலமான ஒரு சிரிப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சிரிக்க ஆரம்பிச்சுடுறா. அத பார்த்துட்டு நம்ம கௌதமால தாங்கிக்கவே முடியல. ஆனா, இந்த அஞ்சலி செஞ்ச ஒரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் கிட்ட போயிட்டு, என்ன கௌதம் அம்மா உங்க வக்கீல் வரல போல, எங்கேயோ ஓடி போயிட்டார் போல, என்னாச்சு?" அப்படி இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது தான் ஒரு தவறான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ லாயரா மாறுறாரு. இத யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. என்னடா இது கௌதம் வந்து இப்ப எப்புட்றா லாயர் ஆக முடியும்? அப்டின்ற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. அதாவது நம்ம கௌதம் வந்துட்டு இந்த பிசினஸ் மட்டும் இல்ல. ஆல்ரெடி வந்து இப்பனா அவர் படிச்ச படிப்புக்கு, அது மட்டும் இல்லாம அவர் வந்து இப்பனா வக்கீல் ஆகறதுக்கு கூட தகுதி இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு வந்து இப்பனா ஆல்ரெடி வக்கீலுக்கு கூட வந்து இப்பனா அவர் படிச்சிருக்காரு. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இப்பனா இத்தன நாளா அது எதையுமே வெளிய கொண்டு வராம இருந்திருக்காங்க. நம்ம கௌதமே வந்து இப்பனா இப்போ வாதாட ஆரம்பிக்கிறாங்க. அப்டி வாதாடும்போது அஞ்சலிய செக் பண்ணணும் அப்டி இப்டின்ற மாரி வந்து சொல்லி அஞ்சலிக்கும், பைரவிக்கும் இன்னும் பயங்கரமான ஷாக் எல்லாத்தையுமே குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இப்போ நம்ம இலக்கியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, அஞ்சலிய செக் பண்ணா ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிய வந்துரலாம். அப்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். அதனால ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் சொன்ன மாரியே ஜட்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஓகே. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றது எல்லாமே ஏத்துக்கிற மாரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சாட்சி எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்க. அஞ்சலி கர்ப்பமா இருந்தா அப்டின்னா, இது எல்லாத்தையுமே உண்மைன்னு சொல்லிட்டு வந்து ஒத்துக்கிறீங்களா? உங்க வைஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளின்னு சொல்லிட்டு நீங்களே ஒத்துக்கிட்ட மாரி ஆயிடும். அதனால கொஞ்சம் யோசிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அப்டின்னும்போது, இல்ல எனக்கு 100% ஷூர் அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்டின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்லாம் வர வச்சு, அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணும்போது நம்ம இலக்கியாவுக்கு ரொம்பவே ஆனந்தமா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.